எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். மத்திய அரசு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம். அதற்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கமே இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா விடியா ஆட்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டு, நாங்கள் தான் தமிழகத்தில் திராவிட ஆட்சி விடியல் ஆட்சி வந்த பின்னாடி பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நொட்டி கிழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்த 4 வருடங்களாக வன்னியர் சமூகத்துடைய 10.5% எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம காலையிலே ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கிற மெய்யநாதன் அவர்கள் மத்திய அரசு தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நொட்டணும், எங்களால் நொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இத்தனை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாத்திக்கிட்டு திமுக வந்துச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல, அதனால எங்களால் நடத்த முடியல அப்படின்ற பொய்க்கதையெல்லாம் திமுக வன்னியர் சமூகத்துக்கிட்ட இனிமேல் பார்த்தீங்கன்னா எடுபடாது அப்படின்றதுக்கு இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவம். முக்கியமாக இந்த விஷயத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல இடங்களில் பல நேரங்களில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஏன்னா பல மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான கல்வியில் இருக்கிறாங்க அப்படின்னு அனைத்து விஷயங்களையும் நம்ம கரெக்டான முறையில் கருதணும். அப்படின்னா கண்டிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகப்பெரிய தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அதோடைய விளிம்பாகவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜக மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவு மக்கள் தொகை, அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாராளமாக நடத்தலாம், அதை செய்யலாம் அப்படின்னு ஒப்புதலை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இங்கே விடியா ஆட்சி வன்னியர் சமூகத்துக்கு எவ்வளவு துரோகங்களை இழைக்க முடியுமோ, வன்னியர் சமூகத்துடைய 10.5% எவ்வளவு பொய்களை சொல்லி பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்ற முடியுமோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஏமாத்திட்டு வந்த அனைத்து விஷயத்துக்கும், ஏன் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்குமே ஏமாத்திட்டு இருந்த திமுகவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியாக அவங்களுடைய ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா மணலள்ளி போட்டு விட்டுருக்குது பாஜக. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவம். அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னன்றத பார்ப்போம். அதாவது என்னவோ தெரியல, நாளைக்கு மே 1 பிறக்குது. இந்த மே 1 பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். மே 11 வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய 12 ஆண்டுகள் கழித்து வன்னியர் சங்க மாநாடு நடக்க போகுது. கண்டிப்பாக இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கான இத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெறாமல் இருக்கிற அனைத்து விஷயங்களுமே கிடைக்கப்பெறணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்குங்க, நானும் வேண்டிக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா மத்திய அரசு கை காட்டி தான் திமுக வன்னியருடைய 10.5% இத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு வந்துச்சு. இனிமேல் அந்த ஏமாற்றுதலை செய்ய முடியாது. ஏன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா திமுக என்ன மாதிரியான முட்டுக்களை சொல்லி என்ன மாதிரியான பொய்களை வன்னியர் சமூகத்துக்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய செருப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கிட்ட பெருசாக காத்துட்ருக்கு. இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல முடியாது. அதே போல் மத்திய அரசையும் பார்த்தீங்கன்னா கை காட்ட முடியாது திமுகவால். இனிமேல் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அனைத்து வன்னியர்களும் இந்த விஷயத்தை மிகப்பெரியதாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேருங்க, நம்ம வீடுகளில் எடுத்துகிட்டு போய் சேருங்க. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப ஆண்டு காலம் கழித்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.